பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரீஸ்ல இன்னைக்கு கைரல் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மாலிகுல்ஸ் தட் கேனாட் பி சூப்பர் இம்போஸ்ட் ஆன் தேர் மிரர் இமேஜ் ஆர் கால்டு கைரல் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க நான் ஒரு மாலிகுல் கொடுத்திருக்கேன், அது லாக்டிக் ஆசிட். அதுல நடுவுல கார்பன் இருக்கு. அந்த கார்பனுடைய இணையும் திறன் வேலன்சி வந்து 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 வேலன்சியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கார்பனை கைரல் கார்பன் சொல்லுவோம். இந்த லாக்டிக் ஆசிட்ல ஒரு மித்தாயில் குரூப், ஒன்னு ஹைட்ரஜன், ஒன்னு COOH, இன்னொன்னு OH இருக்கு. அப்போ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து இங்க இருக்குது இல்லையா? சோ இந்த நடுவுல இருக்கிற கார்பனை கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அசிமெட்ரிக் கார்பன். அதோட மீனிங் என்னன்னா, இப்ப நம்ம கை இருக்கு இல்லையா, அந்த கையை வந்து சமமா பிரிக்க முடியுமா, ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஏன்னா கை வந்து அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே தான் இந்த மாலிகுலுமே. இப்ப நம்ம வலது கைக்கு எப்படி, ரைட் ஹேண்டுக்கு எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த அசிமெட்ரிக் கார்பன் பாக்குறீங்களோ அதோடைய மிரர் இமேஜா இன்னொரு மாலிகுல் வந்து இருக்கும். அதை நம்ம எனன்ஷியோமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாலிகுலுடைய மிரர் இமேஜ் மாதிரி வந்து இந்த மாலிகுல், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாலிகுல் இருக்கும். சோ இது இவங்களுக்கு பேரு எனன்ஷியோமர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான அசிமெட்ரிக் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து பிளேன் போலரைஸ்ட் லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணும். பிளேன் போலரைஸ் லைட்டை இப்போ இந்த மாலிகுல் வந்து உதாரணத்துக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அதோடைய மிரர் இமேஜ் ஆன எனன்ஷியோமர்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பிளேன் போலரைஸ் லைட்டை கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். ரெண்டுமே சேம் மேக்னிடியூட்ல ரொட்டேட் பண்ணும். சோ இதுதான் வந்து எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னா. சரி, இப்போ அக்கைரல் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அக்கைரல் மாலிகுல்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சமமா பிரிக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க மீசோ டாட்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க பாருங்க. நடுவுல கார்பன் இருக்கிறதா அர்த்தம். இங்க மேல ஒரு மாலிகுல், ஒரு ஹாஃப் மாலிகுல் இருக்கு, கீழே ஒரு ஹாஃப் மாலிகுல் இருக்கு. இந்த ஒரு ஹாஃப் மாலிகுலுக்கு இன்னொரு ஹாஃப் மாலிகுல் எப்படி இருக்கு, மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு. மீன்ஸ் இது சமமா பிரிக்கலாம், நம்ம 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கலாம். தோ 2 கைரல் சென்டர் இந்த மாலிகுல்ல இருந்ததுனாலும் இந்த மாலிகுலை நம்ம ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கிறோம் இல்லையா, அதனால இந்த மாலிகுல் அக்கைரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கைரல் சென்டர் இருந்தாலுமே அது அக்கைரல் மாலிகுல் அஸ் எ ஹோல் வந்து கைராலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுவே சேம் டாட்டாரிக் ஆசிட் தான், இது வந்து டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுது, டீன் போட்டிருந்தாங்கன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க பாருங்களேன், இந்த மாலிகுல்ல ஈக்குவல் ஹாஃப்ஸா வந்து பிரிக்க முடியுமா? முடியாது. சோ அப்ப இந்த மாதிரியான மாலிகுல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கைரல் மாலிகுல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கைரல் சென்டரும் இருக்கு, மாலிகுல் as a whole is also chiral அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாலிகுல் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். பிளேன் போலரைஸ் லைட்டை வந்து ஒரு ஹாஃப் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுச்சுன்னா இன்னொரு ஹாஃப் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். சோ நெட் எஃபெக்ட் வந்து நில், ஜீரோன்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரியான டி டாட்டாரிக் ஆசிட், எல் டாட்டாரிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். சோ உங்களுக்கு கைராலிட்டினா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹைபிரிடைசேஷன் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.